நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கெலாம் பாலிட்டி அப்படிங்கிற டாபிக் படிப்போம். அந்த பாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிக்கிற விஷயம் ஒற்றை குடியுரிமை, வயது வந்தோர் வாக்குரிமை. அது என்ன ஒற்றை குடியுரிமை, வயது வந்தோர் வாக்குரிமை? ஸோ வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம வாக்கு, அதாவது ஓட் போடணும் அப்படிங்கிறது உரிமை. ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, சில நாடுகளில் இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பான். இங்கே குடியுரிமை அப்படின்னு போட்டிருப்பேன், அது குடியுரிமை அப்படின்னு பார்த்துக்கோங்க, தப்பாக எழுதியிருப்பேன். சரி, ஓகே. இரட்டை குடியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒற்றை குடியுரிமையே தெரியாது, இல்லை இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சரி ஓகே, தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணுறது தான் என்னென்னா இரட்டை குடியுரிமை. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு குடியுரிமையும் இந்தியாவுக்கு ஒரு குடியுரிமையும் வாங்குறது தான் இரட்டை குடியுரிமை. அப்படி இல்லாமல் நம்ம ஒற்றை குடியுரிமை மட்டும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வாங்கியிருப்போம். இந்தியாவுக்கு மட்டும் ஒற்றை குடியுரிமை வாங்கியிருப்போம். இதுதான் ஒற்றை குடியுரிமைக்கும் இரட்டை குடியுரிமைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இரட்டை குடியுரிமை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஒற்றை குடியுரிமைனா அது நம்ம இந்தியா தான். இப்போ அதனால தான் முகவுரையில் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்திய மக்களாகிய நாம் ஒரு மனதான தீர்மானத்துடன் அப்படின்னு என்ன பண்ணோம் ஸ்டார்ட் ஆகும். பாருங்களேன், இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமன தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதச்சார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுமான வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடும் நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றின் தகுதி மற்றும் வாய்ப்புகளை அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பை வளர்ப்பதுடன் நாட்டின் உரிமை ஓங்கச் செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு இயற்றிய இந்த அரசியலமைப்பில் எங்களுக்காக நாங்கள் அளிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.